ஹாய் வணக்கம்ங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். டாக்டர் பார்த்தாங்க. நான் போய் ஒரு 1 ஹவராக உட்காந்துருந்தேன். அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தாங்க. ரெக்கமெண்டேஷனில் தான் போனேன். இன்றைக்கி அலவுட்ஸ் இல்லை, இன்றைக்கெல்லாம் லீவு ஆஸ்பத்திரி. ஒருத்தர் சொல்லி அதுக்காக போனேன். அவங்க சரி உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாங்க. அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே போகும்போது ஒருத்தர் அவர் டாக்டர் உள்ள ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் வெளியில் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு இந்த பக்கம் கம்பவுண்டர் அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க மற்ற நாய்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். எனக்கு தெரியாது, உள்ளே போங்க. நாங்கள் உள்ளே போனேன். போனதே டாக்டர் உள்ளே இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொருத்தர் அவங்க டாக்டர் கீழே கம்பவுண்டரோ இருந்ததில்ல, ஆப்ரேஷன் பண்ணுறப்ப உள்ளே யாரும் விடாமல் இருக்கிறக்கோ இருந்ததில்ல உட்காந்துருந்தாங்க. அவங்க சத்தம் போட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போனவங்களை பிடிச்சி திட்டினாங்க. நீங்கள் எதுக்கு உள்ளே கூப்பிட்டு வந்தீங்க? இன்றைக்கி அலவுட்ஸ் இல்லைன்னு தெரியுமில்ல, நீ எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்காட்டி, நான் கூட்டிகிட்டு வரல, வெங்கடேஷ் தான் வர சொன்னார் அப்படின்னா, வெங்கடேஷ் அப்படிங்கிறவருக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தேன். சரிம்மா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுவும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் அங்கே போய் ஃபோன் பண்ணேன். பழைய இன்னொரு நம்பர் எடுத்துகிட்டு பண்ணி வேறு நம்பர்லேருந்து பண்ணேன். ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து எடுத்து பேசினேன். அப்படி சரி. இன்னொருத்தர் வெளியில் கம்பவுண்டர் இருக்கிறாங்க. கம்பவுண்டர்னால் வாட்ச்மேன், கம்பவுண்டரில் வாட்ச்மேனு. அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னா. அப்படி அப்புறம் அவங்க பார்த்தா தூரத்தில் இருந்தாங்க. இல்லைப்பா அப்படிங்க. சரி வைங்க, நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவங்களுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னாங்க. சரிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் அந்த பையன் வந்தப்போ சொன்னேன், அவங்க பேரை கேட்டு சொன்னேன். ஆமாங்க அப்படின்னா. அப்படி சரி அப்புறம் உள்ளே போய் கேட்டுவாங்க, கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. கூப்பிட்டு போனதுக்கு அந்த மாதிரி சத்தம் போட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நீங்கள் இன்றைக்கெலாம் இல்லைங்க, நீங்கள் வெளியில் போங்க, நாளைக்கு இன்றைக்கி டியூட்டி இல்லை அப்படின்னாங்க. நான் ரொம்ப அழுதுட்டேன் பயங்கரமாக. ஒரு உயிர் டாக்டர்கிட்ட எதுக்குங்க வருவாங்க? சும்மா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு போகிறதுக்கு நான் வந்தேன். இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப முடியாமல் இருக்குது. 4 நாளாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி டாக்டர் வருவான்னு கேள்விப்பட்டேன், அதனால நான் கொண்டுட்டு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் யாரையும் தப்பாக திட்டாதீங்கன்னு சொல்லி அழுதுட்டேன். ஒரு மனுஷனாக இருந்தால் அப்படி தான் விட்டுருவீங்களா? போச்சு சொல்லிடுவீங்க, அது வாயில செய்வனு இப்படி விட்றீங்களா அப்படின்னா. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அழுகிறத பார்த்துட்டு சரி டாக்டர் சொன்னார் உள்ளதுக்கிட்டு வெளியே அவங்களை வெயிட் பண்ணி சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சாங்க. அது எப்போ அந்த இடத்துல பார்ப்பாங்க, பேன் போட்டு உட்கார வச்சாங்க. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் உட்காந்துருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் டாக்டர் அங்கே ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பொண்ணுக்குட்டி தொட்டு பார்த்தாங்க. அது கத்துது பிடிச்சிட்டு. நான் கிட்ட மூஞ்சி கொண்டு வச்சுக்கிட்டா மட்டும் கொஞ்சம் கமெண்ட் இருந்துச்சு. அப்புறம் காலெல்லாம் எதுவும் டேமேஜ் ஆகலை. இடுப்புக்கிட்ட மட்டும் கொஞ்சம் லைட்டாக க்ராச் ஆகிருக்குது. நாங்கள் அப்புறம் அந்த வயிற்றுக்குள்ளே இவ்வளோ பெரிய கட்டி மாதிரி இருக்குது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது. அந்த கட்டி எதனால் வந்துச்சு, எதுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு அது தெரியல. அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா மட்டும்தான் முடியும். எக்ஸ்ரே எடுக்காமல் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கிராச் ஆகிருக்கதான் ஆகலைங்கிற கூட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், எக்ஸ்ரே எங்கே சார் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. இங்கே இல்லை, நீங்கள் வேறு எங்கேயாவது எடுங்க. சப்போஸ் அது என்ன ப்ராப்ளம் இருந்தால் அவர் கர்னூல்லேருந்து இங்கே அந்த டாக்டர் இந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. எங்கே அப்படின்னு. இல்லை நீங்கள் பெங்களூரோ இல்லை எங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கேலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் பெங்களூரு இல்லைன்னா சென்னை அந்த மாதிரி போனால் தான் கொஞ்சம் இதை பார்த்து க்யூர் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னாங்க. ஏதாவது ஆயிருமா இறந்துருமா அப்படின்னு அழுதுகிட்டே தான் கேட்டேன். அது நம்ம சொல்ல முடியாதுமா, அது வயிற்றுக்குள்ளே கட்டியாட்டு இருக்குது, அது எதனால் கட்டி உருவாச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் இப்போ அவரே சொன்னார், மாதவரம் பக்கத்தில் ரேவதி சொல்லிச்சு, ஏதோ ஊர் சொல்லிச்சு, அந்த ஊர் பேரை கூட மறந்துட்டேன். திருவான்மியூரில் கேட்டு அந்த இதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போல் இருக்குது. அதுங்க நல்லா பார்ப்பாங்களாமா, கொண்டு போங்கம்மா அப்படின்னு அதை சொல்லிச்சு. சரி அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கிராஸ்க்கு போகலான் இருந்தேன். அதுக்கப்புறம் திருவான்மியூர் சொன்னாங்க. இந்த டாக்டர் எனக்கு கொடுத்த சஜஷன் என்ன அப்படின்னா, மாதவரத்தில் பஸ்ஸுக்கு இறங்குனீங்கன்னா அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க, காலேஜ் இருக்குது அங்கே, இந்த நாய்க்குட்டி பொண்ணுக்குட்டிக்கு படிக்கிற காலேஜ் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு செலவும் கம்மியாக வரும், ஃப்ரீயாக பார்த்து கொடுப்பாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. எல்லாமே அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க, நல்லாவும் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு இப்போ மாதவரத்துக்கு போனால் எங்கள் பொண்ணு வீட்டுக்கும் மாதவரத்துக்கு ரொம்ப லாங்கு. பஸ்ஸில் போனால் 2 மணி நேரம் போகணும் வீட்டுக்கு. மாதவரத்துலேருந்து எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அவங்க காரில் கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு வேலை இருக்கும். அவங்களுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கும். அது சரி நான் போய் இறங்குறப்ப கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அடுத்து நாளைக்கு இன்றைக்கி கிளம்புனா நாளைக்கு காலையில் போய் இறங்குவேன். இறங்கிட்டு ஃபஸ்ட்டு ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு மட்டும்தான் நான் வீட்டுக்கு போக முடியும். திரும்பவும் நாளைக்கு வர சொன்னான்னு வச்சுங்களேன், நான் அங்கேருந்து வர முடியாது. ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது நாளைக்கு பண்ண மாட்டாங்க. இப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன், பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணு குட்டி வச்சு என்னால் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு அங்கே இங்கே போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. மாதவரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பையன் அவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருந்துட்டு அங்கே பக்கம்தான், அவங்க வீடு கொஞ்சம் தூரம் தான், மாதவரத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கம் தான், பொண்ணு வீட்டை விட கொஞ்சம் பக்கம். சரி அங்கே போய் தங்கிட்டு அந்த பையன் வீட்டில் அந்த பையனவே வண்டியில் கொண்டு வந்து ஆஸ்பத்திரி பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அந்த பையனை அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு அது என்ன சொல்கிறாங்களோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் அங்கேயே 2 நாள் பெட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆப்ரேஷன் பண்ணுறதுனா வந்து சின்ன குட்டியாக வேறு இருக்குதா, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த பையனை அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறேன். ஆனால் என்ன, நான் வந்து ஃபோன் பண்ணலை அவங்களுக்கு. ஃபோன் பண்ணினேன், எடுக்கல அந்த பையன். நீ பிஸியாக இருக்கேன்னு தெரிய எடுக்கல. இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே என்ன முடிவுன்னு பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து பூனைக்குட்டியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை காப்பாற்றலான்னு ரொம்ப போராடுறேன். என்ன சொல்கிறதுனா, அந்த ஹாஸ்டல் கூட போய் நான் அழுதுனால தான் அந்த பூனைக்குட்டியை டாக்டர் வந்து கை தொட்டு பார்த்தாரு இன்றைக்கி. இல்லைன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்தவங்கலாம் திரும்பி போயிட்டாங்க, ரிட்டர்ன் போக சொல்லிட்டாங்க. இது பூனைக்குட்டி சின்னதாக இருக்குதுங்காட்டி அவங்க கொஞ்சம் பார்த்தாங்க மனசு வச்சு. அப்புறம் அவங்களை கையெடுத்து கும்பிட்டு வந்தேன், நன்றி சார் அப்படின்னு கும்பிட்டு வந்தேன். ஆனால் அலட்சிப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு பூனைக்குட்டி தான் நாய்க்குட்டி தான் அப்படின்னு சொல்லி யாருமே வீட்டில் வளர்த்தி அதுக்கு அடிபட்டாலோ இது பண்ணாலும் அலட்சியப்படுத்தாதீங்க. அது வந்து ஒரு உயிர் தான். நம்ம மனுஷனுக்கு வந்தால் எவ்வளோ துடிச்சு போகிறோம், அதே மாதிரி அதுவும் ஒரு உயிர் தான். நம்ம வீட்டில் ஒரு ஆளாக வளருது, நம்மக்கிட்ட ரொம்ப அன்பை காட்டுது. அது எதுக்கு அன்பை காட்டுது, ஒரு கஞ்சிக்காகத்தே அன்பை காட்டிகிட்டு இருக்குது. என்ன தயவு செஞ்சு யார் அதை வந்து ஒரு தூசி மாதிரி நினச்சி இருந்துட்டு போயிட்டு போது பூனைக்குட்டி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. என்னுடைய மனசில் அப்படி இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன், மூஞ்சிலாம் பாருங்கள் எந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு உங்களுக்கு தெரியும். 4 நாளில் நான் எந்த நிலைமையில் வந்து சரியாக சாப்பிடல. நான் எனக்கு மன உளைச்சலும் ஓவர் ஆயிடுச்சு. அந்த குட்டி வச்சுக்கிட்டு இப்போ தாங்க தூங்குது. இன்றைக்கி 4 ஊசி போட்டாங்க. அவர் ஏதோ ஊசி மாற்றி போட சொன்னார் டாக்டர் அவங்ககிட்ட. 4 ஊசி போட்டாங்க. அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு ஊசி போட்டாங்க. அது பென்சில் ஊசி என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த பவுடரில் கலக்கி அது போட்டாங்க. அது போட்டங்காட்டி இப்போ வந்ததே தூங்கிட்டு இருக்குது. தூங்கி போட்டோ எடுக்காட்டி என்ன எடுக்கல வீடியோ, தூங்கிட்டு இருக்குது. இப்போவுமே படுக்கிறதுக்கு எனக்கு இத்தினூண்டு இடம் இருக்குது. என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் நானும் படுத்துட்டு பஸ் டிக்கெட் போட சொல்லியிருக்கிறேன் எங்கள் பொண்ணை. டிக்கெட் கிடச்சிதா கிடைக்கலன்னு எனக்கு தெரியாது. கிடைச்சாலும் கிடைக்காட்டி எப்படி இருந்தாலும் கிளம்பி போயிடுவேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் போவேன். போய் அந்த பூனைக்குட்டிக்கு அங்கே பார்த்துட்டு ஆள் அதை தெரிஞ்ச பையன் இருக்காடு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வருவேன். ஏன்னா அங்கே போய் இருந்துட்டு வர்றது ரொம்ப முடியாது. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க. மருமகன் கார் எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடுவார். இப்போ வண்டி எடுத்துகிட்டு இப்போ ஆஃபீஸ் வேலைக்கு போவா, இல்லைன்னா வீட்டுக்குன்னா வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருப்பா. அந்த வேலையை விட்டு போட்டு என்னை வந்து பார்க்க முடியாது அவங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிற பையன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே வீட்டில் தான் இருப்பா. அப்படி நல்லா அங்கே போகலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் மனசார வேண்டிக்குங்க. கண்டிப்பாக அது எப்படியாவது கஷ்டப்பட்டு பொழைக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். டாக்டர்கிட்டே சொன்னேன், இந்த பூனைக்குட்டியிலே நான் செத்துருவேனுங்க, நானும் செத்துருவேன், அடுத்த செகண்ட் எனக்கு அதுதான் அப்படின்னு. அதனால தான் அந்த வச்சு ரொம்ப இதாக பார்த்தாங்க. ரொம்பலாம் எல்லா பக்கம் அடி, அதெல்லாம் காலில் எதுவுமே டேமேஜ் இல்லை. அந்த அடிப்பட்டதுனால அந்த சதையெல்லாம் வலிக்கும், அதனால வலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன முடிவு, டிக்கெட் கிடைக்குதா இல்லையா, நானாக போய் வாங்குதான்னு பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், பாய்.